மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபித்து மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேஷன் இணைகிறார். வெங்கடேஷன், வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் 24ஆம் தேதி கைது செய்தனர். இதனிடையே சட்டவிரோத கைது எதிர்த்து அவரது மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு நாளை மீண்டும் விசாரிக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு தேர்தல் பரப்புரை செய்யும் வகையில் ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா என்பது குறித்தும் நாளை பரிசீலித்து ஒரு உரிய உத்தரவை பிறப்பிக்க உள்ள நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் ஒரு பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் மக்களவைத் தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடவில்லை, தேர்தலில் பரப்புரை மேற்கொள்ள இதுவரை எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கவில்லை, 5 மாநில தேர்தலை சுட்டிக்காட்டி ஏற்கனவே சம்மனுக்கு ஆஜராகாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் தவிர்த்து வந்தார், தேர்தல் பரபரப்புக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கினால் பண மோசடி வழக்கில் எந்த ஒரு அரசியல்வாதியும் கைது செய்ய முடியாத சூழல் உருவாகிவிடும், மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் வழங்கினால் அது தனி சலுகை அளிக்கும் பழிக்கு உள்ளாக நேரிடும், சாதாரண மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தனி சட்டம் இல்லை, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்றும், எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவித்து அந்த பிரமாண பத்திரத்தில் இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.